Hi friends, welcome back. இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கொரியன் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்க பென்டோ கேக்கு. ஒரே கேக்கை வச்சு 5 ஃப்ளேவர்ஸ் நான் பண்ணியிருக்கேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ப்ளஸ் இந்த கேக்கோட ரேட்டு, பேக்கிங் எல்லாமே இந்த வீடியோவில் காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இந்த கேக்குக்கு தேவையான ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் அரைச்சி எடுத்துடலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு, 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா. இது எல்லாத்தையும் நல்லா ஜலிச்சு எடுத்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பேக்கிங் பவுடர், பேக்கிங் சோடா எல்லாமே ஈக்குவலாக மிக்ஸ் ஆகணும். அப்போ தான் நம்ம கேக் நல்லா பொங்கி வரும். இப்போ இந்த கேக்குக்கு தேவையான வெட் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஒரு ட்ரையான பவுலில் 4 முட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், 1 பிஞ்ச் உப்பு சேர்த்து இதை நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை நல்லா ஃப்ளஃபியாக பொங்கி வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். நான் இங்கே 1 kg கேக்குக்கெலாம் பண்ணுவோம்ல, அந்த ஸ்பாஞ்சு தான் ரெடி பண்ணி எடுக்க போகிறேன். நீங்கள் எடுத்திருக்க பவுலும் விஸ்கும் ட்ரையாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. முட்டை எல்லாமே ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி முட்டை யூஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்ச முட்டையெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னா முட்டை சரியாக பீட் ஆகாது. இப்போ ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. முட்டை நல்லா பீட் ஆகிட்டுருக்கு. இந்த டைமில் 1 கப் அளவுக்கு நான் பொடிச்ச சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம சேர்த்த சர்க்கரையெல்லாம் நல்லா மெல்ட் ஆகணும். முட்டை எல்லோ கலரில் மாறி பியூர் ஒயிட் கலரில் வரணும். அது வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், முட்டை பியூர் ஒயிட் கலரில் வந்திருக்கு. இப்போ நான் பீட்டர் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸ் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நான் பீட்டர்லேயே லோ ஸ்பீடில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். லோ ஸ்பீடில் பீட்டரில் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஓவர் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கேக் ஹார்ட் ஆயிரும். இப்போ நம்ம எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ட்ஸையும் சேர்த்துக்கலாம். இந்த டைமில் உங்கள் பேட்டர் கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா இடையில கொஞ்சம் பால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இங்கே பால் எதுவுமே சேர்க்கல, அப்படியே தான் மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ இதில் நம்ம ஆயில் சேர்க்க போகிறோம். நான் இங்கே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சன்ஃப்ளவர் ஆயில் எடுத்து வச்சுருக்கேன். அதை சேர்த்து லோ ஸ்பீடில் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஆயில் சேர்த்ததுக்கப்புறம் அதிக நேரம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா கேக் ரொம்ப கிறிஸ்பி ஆகிடும். இப்போ நம்ம பேட்டர் ரெடி ஆகிடுச்சு. நான் ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இதை மோல்டில் ஊற்றிக்க போகிறோம். நான் 8 இன்ச் ரவுண்டு கேக் டின் எடுத்திருக்கேன். அதில் பட்டர் பேப்பர் போட்டு க்ரீஸ் பண்ணியிருக்கேன். அதில் இந்த பேட்டரை ஊற்றி நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண அவனில் 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணலாம். இல்லைனா பாத்திரத்தில் கூட நீங்கள் பேக் பண்ணி எடுக்கலாம். இப்போ ஒரு 45 நிமிஷத்துக்கு அப்புறம் கேக் சூப்பராக பேக் ஆகிருக்கு. சூடு ஆறுனதுக்கப்புறம் நான் இதை 3 லேயராக கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ நம்ம இந்த 3 லேயராக கட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அதை ஒரு கிளாஸ் வச்சு 5 பீசஸாக நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி 3 லேயர்ஸுமே நான் 5 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். 4 பீஸாக இதை கட் பண்ணலாம். நான் இங்கே முடிஞ்ச வரைக்கும் ஒரு 5 பீஸாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இதே மாதிரி 3 லேயர்ஸையும் நான் 5 பீஸாக கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இதை ஐசிங் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு டர்ன் டேபிள் மேலே ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயர் க்ரீம் கொடுத்துட்ருக்கேன். அதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் மேங்கோ க்ரஷ் தான் சேர்க்க போகிறேன். நான் இங்கே ஃபஸ்ட்டு பண்ணுறது மேங்கோ கேக்கு. உள்ளே மேங்கோ க்ரஷ் கொடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிவிட்டு க்ரீம் கொடுத்துக்கிறேன். உள்ளே ஃபில்லிங்காக நான் க்ரஷ் சேர்த்துக்க போகிறேன். இதே ப்ராசஸை நம்ம ரிப்பீட் பண்ணி இந்த கேக்கை ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிற போகிறோம். இப்போ கேக்கை நான் க்ரம் கோட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கேக் ரொம்ப சின்னதாக இருக்கனால நமக்கு ஐசிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நம்ம நீட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த கேக்கை க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சதுக்கப்புறம் அடுத்த கேக் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு டர்ன் டேபிளில் ஒரு கேக் போர்டு வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். கேக் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கனால நான் ஸ்பூன் வச்சே வந்து சுகர் சிரப் கொடுத்துக்கிறேன். ஃபஸ்ட் லேயர் க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து பிளாக் கரண்ட்டோட க்ரஷ் தான் சேர்க்க போகிறேன். இப்போ இந்த பிளாக் கரண்ட் கேக்கையும் நான் வந்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுக்க போகிறேன். அடுத்ததாக நான் வந்து ஹனி ஆல்மண்ட் கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணதுக்கப்புறம் அடுத்த லேயர் க்ரீம் கொடுத்துக்கிறேன். க்ரீம் கொடுத்ததுக்கப்புறம் அதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து ஹனி தான் சேர்க்க போகிறேன். கொஞ்சமாக ஹனி சேர்த்துக்கிறேன். ஹனி சேர்த்ததுக்கப்புறம் இதில் நான் வந்து சாப் பண்ணி வச்சுருக்க ஆல்மண்ட்ஸும் சேர்த்துக்கிறேன். இப்போ எல்லா லேயர்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஹனி ஆல்மண்ட் கேக்கையும் நான் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஃபைனல் கோட்டிங் கொடுக்கும்போது காமிக்கிறேன். அடுத்ததாக ஸ்ட்ராபெரி கேக் தான் பண்ண போகிறோம். அதுக்காக கொஞ்சமாக க்ரீம் தடவிட்டு ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு சுகர் சிரப் வச்சு வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து நான் க்ரீம் கொடுத்துக்கிறேன். உள்ள ஃபில்லிங்காக நான் வந்து ஸ்ட்ராபெரி க்ரஷ் தான் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ நம்ம எல்லா லேயர்ஸையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ட்ராபெரி கேக்கையும் நான் வந்து க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அடுத்ததாக கடைசியாக நான் வந்து பைனாப்பிள் கேக் தான் பண்ண போகிறேன். அதுக்காக ஃபஸ்ட் லேயர் கேக்கை வச்சு அதை சுகர் சிரப் வச்சு நல்லா வெட் பண்ணிக்கிறேன். வெட் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட் லேயர் வந்து க்ரீம் கொடுத்துக்கிறேன். இதுக்குள்ளே ஃபில்லிங்காக நான் வந்து பைனாப்பிள் க்ரஷ் தான் சேர்க்க போகிறேன். உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான பைனாப்பிள்ஸ் இருந்தால் அது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்படியே இந்த கேக்கை வந்து நான் ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். எல்லா கேக்ஸுமே நான் அரேஞ்ச் பண்ணுறது ஃபுல்லாக காமிக்கல. ஃபுல்லாக காமிச்சா ரொம்ப லென்த் ஆகிடும், அதனால தான். இப்போ இந்த கேக்கை வந்து நான் க்ரம் கோட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சு நல்லா செட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கொடுத்தோம்ல, அந்த கேக்கை வந்து நான் ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஒரு பேலட் நைஃப்பில் கொஞ்சமாக பிங்க் கலர் எடுத்திருக்கேன், லிக்விட் ஃபுட் கலர். அதை வச்சு இந்த மாதிரி டிசைன்ஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அவ்வளோதான், நம்மளோட ஸ்ட்ராபெரி கேக் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம். இப்போ அடுத்ததாக நம்ம க்ரம் கோட் பண்ண பைனாப்பிள் கேக்கை வந்து நான் வெளியே எடுத்துட்டு க்ரீமில் கொஞ்சமாக எல்லோ கலர் சேர்த்து இந்த மாதிரி ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இப்போ இந்த கேக்கையும் நான் வந்து கொஞ்சமாக க்ரீம் கொடுத்து டெக்கரேட் பண்ணிக்கிறேன். சுகர் பால்ஸும் மேலே போட்டுக்கிட்டேன். அவ்வளோதான், சூப்பரான பைனாப்பிள் கேக்கும் ரெடி. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த மேங்கோ கேக்கை வந்து வெளியே எடுத்துட்டேன். க்ரம் கோட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சமாக க்ரீமில் கலர்ஸ் கொடுத்து இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிகிட்ருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான யம்மியான மேங்கோ கேக்கும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம ஹனி ஆல்மண்ட் கேக்கை வந்து வெளியே எடுத்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். இதுலேயும் நான் வந்து சிம்பிளாக ஒரு டெக்கரேஷன் மாதிரி பண்ணிக்கிறேன்.
கொஞ்சமாக க்ரீமில் க்ரீன் கலர் சேர்த்துருக்கேன், லைட் க்ரீனு. அதை வச்சு இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கிறேன். இப்போ கடைசியாக இந்த கேக்குக்கு மேலே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வச்சுட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ஹனி ஆல்மண்ட் கேக் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ கடைசியாக நம்ம பிளாக் கரண்ட் கேக் எடுத்து நான் வந்து ஃபைனல் கோட்டிங் கொடுத்துட்ருக்கேன். நம்ம மேங்கோ கேக்குக்கு வந்து யூஸ் பண்ணோம்ல, ரெட்டு, க்ரீன், அப்புறம் பர்பிள், அந்த கலர் கூட நான் அதிகமாக பர்பிள் கலரை சேர்த்து இந்த கலரை வந்து ரெடி பண்ணி எடுத்திருக்கேன். இதை வச்சு ஃபைனல் டெக்கரேஷன் கொடுத்துக்கிறேன். கடைசியாக இதுக்கு மேலே பிங்க் கலர் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவரும் வச்சு இந்த கேக்கை வந்து நான் ரெடி பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதான், நம்மளோட 5 கேக்குமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து எப்படி பேக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பாக்ஸ் கிடைக்கும், பென்டோ கேக்கோட பாக்ஸுன்னு உங்களுக்கு எல்லா கேக் ஷாப்லேயும் கிடைக்கும். இதோட ரேட் வந்து 15 ரூபா. இதே அளவுக்கு நான் வந்து பட்டர் பேப்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து ஃபுல்லாக உள்ளே வச்சிடலாம். இப்போ இந்த லஞ்ச் பாக்ஸ்க்குள்ளே நம்ம ஒவ்வொரு கேக்காக பேக் பண்ண போகிறோம். இப்போ நம்ம 5 கேக்ஸுமே வெளியே எடுத்து இந்த மாதிரி பாக்ஸுக்குள்ளே வச்சிடலாம். இந்த ஒவ்வொரு கேக்குமே 200 கிராம்குள்ளே இருக்குது. இதோட ரேட்டு பார்த்திங்கன்னா நம்ம 120 ருபீஸ் வரைக்கும் சேல் பண்ணலாம். இங்கே நம்ம வந்து 5 வெரைட்டிஸ் ஆஃப் கேக் பண்ணியிருக்கோம். பைனாப்பிள், மேங்கோ, ஸ்ட்ராபெரி, பிளாக் கரண்ட், ஹனி ஆல்மண்ட். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு கேக் ரெசிபியோடு உங்களை பார்க்குறேன்.